வணக்கம். ராம்கிருஷ்ண ஹரி, ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஞானேஸ்வர் மாவுளி அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலை வாரம் ஒரு பக்தி கதை அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை, கதை எதுவுமே சொல்ல முடியல, சில தவிர்க்க முடியாத காரணத்தினால. போன வாரம் சபரிநாத்தோடைய பிரிவு தான் ஞானேஸ்வருடைய வரவு, நம்மாத்துக்கு ஞானேஸ்வர் எப்படி வந்தார் அப்படின்ற சில அதிசயமான அற்புதங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ஞானேஸ்வர் நம்ம ஃபேமிலியே ஃபுல்லாக ஆட்கொண்டிருக்கிறார். யாதுமாகி நிற்கிறவர் ஞானேஸ்வர் தான். அந்த கிருபையினால தான் ஒரு சபரிநாத்தோடைய திதியை ஞானேஸ்வருடைய ஆராதனையாகவும் ஒவ்வொரு ஆஷாட ஏகாதசிக்கு ஆலந்தி போய் அந்த கிராம பிரதட்சனில் ஞானேஸ்வருடைய மூர்த்தியை பல்லக்கு எடுப்பா. அந்த பல்லக்கை நம்ம ஃபேமிலி எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஞானேஸ்வரர் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. போன வாரம் ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டிருந்தேன். அதாவது ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு ஞானேஸ்வர் ஆலந்தியில் அந்த கோயிலுக்குள்ளே தான் பிரதட்சணம் வந்திருக்காங்க கிராமத்துக்கு. அதாவது கோயிலுக்கு வெளியில் வரல லாக்டவுன்னால. ஆனால் நம்ம ஆற்றுல இருக்கிற ஸ்ரீமூர்த்தியை ஜூலை 20ஆம் தேதி ஆஷாட ஏகாதசிக்கு பல்லக்கில் வச்சு நம்ம வீதி உலா சேலமில் வந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு டிவைனான ஒரு வாய்ப்பை நமக்கு மாவுளி நம்ம ஆற்றுக்கு கொடுத்துருந்தார். அதை ரொம்ப கிளிப்பிங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த வாரத்துலேருந்து நம்ம திரும்ப கண்டென்ட்டுக்குள்ளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஞானேஸ்வர் எப்படி வந்தார் அதோடைய அதிசயங்கள்லாம் சொன்னீங்க, ஆனால் சபரிநாத் இருக்கும்போது ஏதாவது மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நேம் ராதா, என்னோட ஹஸ்பண்ட் கௌரி சங்கர். எங்களுக்கு சபரிநாத் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கரு உண்டாச்சு. அது 3 மாதம் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தாக்கா அந்த கரு வளரவே இல்லை. அதாவது ஒரு முத்து மாதிரி பேர்ல் பேபி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. கருவுக்கான எந்த வித வடிவே இல்லை, வெறும் ஒரு முத்து மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சபரிநாத் ப்ரெக்னென்ட் ஆனேன். சபரிநாத் 3 மாதம் வயதில் இருக்கும்போது திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை 2 மாதம் வளர்ச்சி தான் இருக்கான், குழந்தை டீக்ரோத்தாக இருக்குது, நீங்கள் 1 வீக் கழிச்சு திரும்ப ஸ்கேன் பண்ணுங்க, 2 மாதம் 1 வாரம் குழந்தை வளர்ச்சி இருந்தது அப்படின்னா நம்ம மாத்திரை கொடுத்து நம்ம வளர வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதையும் அபார்ட் பண்ணிடணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் டெல்லியில் இருக்கோம், கூட பெரியவாலாம் யாருமே கிடையாது. ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போய் என்னடா இந்த குழந்தையும் நம்ம அபார்ட் பண்ண வேண்டி வந்துருமோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்போ நாங்கள் டாக்டர் வீட்டிலேருந்து திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இடத்துல ஐயப்பன் பஜனை நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கே போய் ஐயப்பனை வேண்டிட்டு அந்த அன்னதானம் சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தா உன்னோட பேரே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட்ஸ் அ மிராக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2 மாதம் 1 வாரம் வளர்ச்சி இருக்க வேண்டிய குழந்தை முழுசாக 3 மாதம் வளர்ச்சி இருந்தது. சபரிநாத் உள்ள கருவில் உண்டாகும் போதே அந்த வேர்டில் தான் அவன் இருந்தான், அதாவது மிராக்கல் அப்படின்றதுல தான். அதுக்கப்புறமா அன்னியிலேருந்து நான் சுவாமியே சரணமையப்பான்னு ஒரு டைரியில் ஒரு பேஜில் எழுத ஆரம்பித்தேன். சுவாமியை குளிச்சுட்டு எழுதிட்டு அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். இது ஒரு வழக்கமாக எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை நல்ல க்ரோத் இருந்தது. அதுக்கப்புறம் அஜ்மீரில் எங்கள் அம்மா அப்பா இருந்தா. ஸோ டெலிவரிக்காக அங்கே போயாச்சு. அங்கே நிர்மலா பாண்டேன்னு ஒரு டாக்டர், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர், அவர்கிட்ட தான் காமிச்சிருந்தோம். ரொம்ப குழந்தை நல்ல வளர்ச்சியில் இருக்கா, நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு ஆகஸ்ட் 2000 எங்களுக்கு டேட் கொடுத்துருந்தா. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பிள்ளையார் பூஜையெல்லாம் நல்லா பண்ணுவா. அன்னைக்கு ஜூலை 20 சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பூஜை, சக்கடகர சதுர்த்தி விரதம்லாம் இருந்து பூஜை பண்ணுற ஆற்றுல பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னமோ எனக்கு ஒரு சங்கடம் இருந்தது. வயிறு ஏதோ பண்ண ஆரம்பிச்சது, இடுப்பு வலி வயிறு வலி மாற்றி மாற்றி இப்படியே இருந்தது. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. இதே மாதிரி வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொன்னால், உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் சீக்கிரமாக காலையில் குளிச்சுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்போ கூட குளிச்சுட்டு நான் சுவாமியை சரணம் வைப்பான்னு எழுதிட்டு தான் போகணுன்ட்டு எழுதி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். எழுந்துக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, அந்த பனி குடம் உடஞ்சிருச்சு. உடஞ்ச அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மோஷன் வேறு இருந்தது. என்னடா இது, நம்ம தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோமான்ட்டு ரொம்ப எல்லாருமே வீட்டில் ரொம்ப பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இமீடியட்டாக சிசேரியன் பண்ணணும், இது குழந்தை மோஷன் போயிட்டான் உள்ள. ஆனால் மெடிக்கலி
குழந்தை வந்து மோஷன் போயிட்டான் அப்படின்னாக்கா அது வெளியில் தெரியவே தெரியாது, அப்படியே அந்த குழந்தை அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும், அப்படியே அம்மாவும் வந்து இறந்துருவாங்க. மெடிக்கலி இதுதான் நடந்திருக்கு, ஆனால் இது உங்களுக்கு மிராக்கலாக அது வந்து வெளியில் காமிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து பிறந்தான், அப்சர்வேஷனில் வச்சுட்டு நல்லபடியாக இருந்தான். குழந்தை நல்ல வளர்ச்சி, நல்ல 3 மாதம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், கவர்றது எல்லாமே நார்மலாக வந்து இருந்தான். 4வது மாதம் வந்து திரும்ப நாங்கள் டெல்லி வந்துட்டோம். குழந்தை 4 மாதம் இருக்கும்போது டெல்லி வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு குழந்தை வந்து கைவிடாமல் சபரி வந்து அழுதுகிட்டே இருக்கான். என்ன சமாதானப்படுத்தினாலும் அவன் வந்து சமாதானமே ஆகலை. அப்பா வந்து தூக்கிட்டு கொஞ்சிறாரு, ஆஃபீஸ் போகிற டைம் ஆகிடுச்சு, ஆனால் கைவிடாமல் அழறான். அவர் வந்து சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறார் ஆஃபீஸ்க்கு. ஒரு பூனை வந்து உள்ளே வந்துருச்சு. அந்த பூனை வந்து நேராக வந்து சபரி இருக்கிற அந்த கட்டில் மேலே ஏறிடுச்சு. நாங்கள் அதை துரத்துறோம், போவே இல்லை. திரும்ப கட்டில் உள்ளே தான் போகுது. இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தது. அந்த பூனையும் வந்து போவே இல்லை, இந்த சபரியும் வந்து அழறதை விடவே இல்லை. அவருக்கு வந்து டைம் வேறு ஆயிடுச்சு. அந்த பூனையை விரட்டினா கூட அது போகவே இல்லை. அப்போ உடனே என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, சரி நான் எனக்கு ஆஃப் டே லீவ் போட்டுடுறேன், அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் ஜாபு, அடுத்த ஆஃப் டே வந்து நான் மத்தியானமாக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். மத்தியானம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு டிவி போட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து எந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட்டிங் போகணுமோ, சாவ்டி பஜார்ன்ற ஏரியா, அந்த இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட், நிறைய சில பேருடைய உயிர் வந்து இழப்பு இருந்தது, சில பேருக்கு வந்து ஹெவி சிவியர் வந்து இன்ஜுரி வந்து இருந்ததுன்ட்டு நியூஸில் வந்து சொன்னாங்க. அப்போ 2 பேரும் அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கு, பயங்கர சர்ப்ரைஸு, ஹாப்பி எல்லாமே இருந்தது. இந்த குழந்தை மூலமாக, சபரி மூலமாக நமக்கு வந்து இந்த மாதிரி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே வந்துட்டு ஐயப்பன் கொடுத்த ஒரு குழந்தையாக தான் அவனை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா வந்து குழந்தை நீந்துறது, தவழ்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். 7 மாதம் குழந்தையாக இருக்கும்போது சென்னை வந்தோம். திருப்பதிக்கு போய் மொட்டை போடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சென்னை வந்தோம். திருப்பதியில் போய் மொட்டையும் போட்டுட்டு திரும்ப ரிட்டன் டிக்கெட் எடுத்தாச்சு. டெல்லி திரும்ப ரிட்டன் வந்து போகிறோம். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, திடீர்னு அவனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ரெட் ரேஷஸ் வந்து வந்துருச்சு. டாக்டர்கிட்ட காட்டும்போது குழந்தைக்கு வந்து அம்மை போட்டிருக்கு. ஏன்னா இது நார்மல் இல்லையா, நிறைய குழந்தைங்களுக்கு அம்மை வரும்ல, அந்த மாதிரி அம்மை போட்டிருக்கு, நீங்கள் லோஷன் தடவுங்க, கொஞ்சம் சுத்தபுத்தமாக இருங்க, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருந்தா. அதே மாதிரி இருந்தோம். ஆனால் ஒரு 4-5 நாள் கழித்து குழந்தை என்ன ஆகிடுதுன்னா, என்னோட பால் வந்து குடிக்கலை, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செரலக்கு அந்த மாதிரி எதுவுமே அவன் எடுத்துக்காமல் போயிட்டான். ஏன் குழந்தை சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி, என்னங்க இவ்வளோ சீரியஸாக குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, 30% ஒன்றுமே கிடையாது, 70% அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்ட்டு. இங்கே வந்து நமக்கு வசதி கிடையாது, எங்கள் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அங்கே டாக்டர் பார்த்துட்டு 80% குழந்தை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா 20% நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்செட்டு, ஒரே அழுக, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது அந்த நேரத்துலன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோனில் சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அது வந்து ஐயப்பனால வந்த குழந்தை, நீ ஐயப்பனை வேண்டிக்கோ, உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயப்பனுடைய படத்தை வந்து சபரியோட தலகாணி கடையில் வச்சேன். அது வரைக்கும் வந்து அன்கான்ஷியஸில் இருந்த குழந்தை ஒரு ஆஃப் அ டே கழிச்சு அன்றைக்கி மத்தியானமே வந்து கான்ஷியஸ்க்கு வந்துட்டான். 1 மந்த் வந்து வெண்டிலேட்டர்லேயே இருந்தான், நல்ல ரெக்கவர் ஆகி. ஆனால் அவனுக்கு எதனால் அப்படி ஆச்சு, செப்டிக் ஷாக் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களே தவிர அவனுக்கு என்ன ஆச்சுன்றதை யாராலையுமே டயக்னைஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. நல்ல ஸ்கூலிங் ஏஜ் எல்லாம் வந்தது. அப்பப்போ வந்து உடம்புக்கு வரும், ஹாஸ்பிட்டலில் போவோம், காட்டுவோம், இப்படி அவனோட ரொட்டீன் லைஃப் வந்து இருந்தது. அப்புறம் நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டு கூட அவனுக்கு அடிக்கடி வீசிங் வரும். அதனால் வந்து டாக்டர்கிட்ட காமிக்கும் போது ஒரு ஆஸ்மா ஸ்பெஷலிஸ்ட், அவர் வந்து மேபி ஆஸ்மாவாக இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின் டெஸ்ட் கூட எடுத்தார். எல்லா டெஸ்ட்டுமே அவனுக்கு நார்மல் தான். அவனுக்கு எதனால் அப்படின்ல யாராலுமே ஒன்றுமே சொல்லவே முடியல. அப்புறம் அவனோட லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. நல்ல ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தான். ஒரு 7 வயசு வரைக்கும் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். அப்பப்போ உடம்புக்கு வரும். இந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்டேஜ் வந்து இருந்துச்சு. 7 வயசு இருக்கும்போது சேலமில் வந்து அவங்க அத்தை வந்து இருந்தாங்க, அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா. அங்கே இருக்கும்போது ஒரு தடவை அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து அவனை வந்து கோயிலுக்கு எதுக்கோ கூட்டிகிட்டு போனாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும்போது ஒரு பிச்சைக்காரம் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு வேஷ்டி, ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது பெரியவங்க கூட அவங்க கிட்ட வந்து போக மாட்டாங்க, அந்த மாதிரி அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா சபரியை கூப்பிட்டாரு. சபரி வந்து நார்மலாகவே எப்படின்னாக்கா அந்த குப்பைக்காரங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். வீட்டுக்கு விடாமல் அவங்களுக்கு டீ கொடுமா, டிஃபன் கொடுமா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த மாதிரி அவர் கூப்பிட்ட உடனே இவன் பக்கத்தில் வந்து போயிட்டான். அவங்க அத்தை வந்து பார்க்குறாங்க, என்னடா சபரி அங்கே ஏன் போகிற அப்படின்னும் போது அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணாராம், சபரி
சபரியோட தலையில் வந்து கையை வச்சுட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த குழந்தை, ஆனால் ஆயுசு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்க அத்தை கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அத்தைக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி வந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அதை நம்பலாமா நம்ப வேண்டாமா, ஏதோ ஒன்று ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான் அப்படின்னு அவங்க மைண்ட்லேருந்தே அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் அந்த டைமில் நல்லா தான் இருந்தான் குழந்தை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா 7 வயசில் தான் நான் போனேன். இந்த இதில் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு வந்து 350 பிபி இருந்தது, கால் நடக்க முடியாமல் போச்சு, திடீர்னு அவனுக்கு எல்லாமே அட்டாக் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வந்து நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில், அதாவது 350 பிபியில் வந்து டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 200 பிபியிலேயே வந்து பெரியவங்க கூட அவங்களால வந்து நிதானமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பாறாங்கள், ஒரு 4-5 பாறாங்களை தலையில் போட்டால் எப்படி ஒரு வலி இருக்குமோ அந்த வலி வந்து இருக்குமா. ஆனால் அவன் எந்த நிலைமையில் வந்து சபரி இருந்தான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்ல ஃபேராக சப்பி சீக்ஸாக இருக்கும், நல்ல ஒரு மாதிரி கொள்ளுன்னு அழகாக வேற இருப்பான். அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, பார்த்துட்டு அப்போ அவனுக்கு பிபி வந்து 4-5 தடவை செக் பண்ணுறாங்க. 350 இருக்குது. ஹாய் சப்ரி, ஆர் யூ ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படின்னும் போது அவன் சிரிச்சுக்கிட்டே நோ ஐ எம் ஃப்ரம் அம்பத்தூர் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து அவன் 350 பிபியில் இருந்தான். அப்புறம் வந்து அப்படியே அவனுக்கு அந்த கால் நடக்க முடியாமல் போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் அதெல்லாம் போன இதுலேயே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இது காரியமங்கலம் வர அந்த இதெல்லாம் ஆச்சு, அதாவது அந்த வைத்தியத்துக்கிட்ட வந்ததெல்லாம். அதுக்கு நடுவில் என்னென்னா, குழந்தை வந்து இந்த மாதிரி அடிக்கடி இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாதகம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது தான் குழந்தை நல்லா இருப்பான். ஏன்னா போன இதுலேயே சொன்னேன், எங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தில் வந்து கரெக்டாக அந்த ஆயுள் ரேகை மட்டும் தப்பாக கணிச்சிருந்தது. எங்களுக்கு கடவுள் வந்து காமிச்சு கொடுக்கவே இல்லை. மற்றதெல்லாம் கரெக்டாக இருந்ததே தவிர, நோய் வரும் அதெல்லாம் இருந்ததே தவிர 9 வயசு தான் குழந்தைக்குன்றது எங்களுக்கு ஜாதகத்தில் வந்து நாங்கள் வச்சிருக்கிற அந்த ஜாதகத்தில் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னோட அப்பாவும் எங்கள் அக்கா வீட்டுக்கார் அவங்க வந்து குழந்தை இந்த மாதிரி அடிக்கடி உடம்புக்கு வருது, இந்த மாதிரி கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு, இப்படி பிபி இருக்கே, என்ன ஆகும்னு நம்ம போயிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போய் அங்கே வந்து சோழி போட்டு கேட்கலான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அக்கா வீட்டுக்காரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறைய கியூ, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க எல்லாம். அப்போ எங்கள் அப்பாவோட லைன் வரப்போகிறது, ரெடியாக நிற்கிறார் அவர். அப்போ கரெக்டாக அவரோட லைன் வரும்போது ஒரு பெரிய நல்ல பாம்பு வந்து குறுக்கில் வந்து நின்றுடுச்சு, அப்படியே இந்த சைடு போகவும் முடியாமல். அப்போ வந்து அந்த சோழி போட்டு பார்க்குற அந்த நம்பூதிரியார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு அம்மன் பகவதி அம்மன் வந்து உத்தரவு கொடுக்கல, உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சொன்னார். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த காரியமங்கலம் அந்த வைத்தியர்கிட்ட போனோம். அங்கே ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்லா நடக்கிற ஸ்டேஜ் எல்லாமே க்ளீனாக வந்துட்டு இருந்தான். அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிப்ரவரி மாதம், கரெக்டாக 2009 பிப்ரவரி மாதம். அப்போ வந்து மாதத்துக்கு 25,000 ரூபாய் அந்த வைத்தியத்துக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்கணும். என் ஹஸ்பண்டுடைய சம்பாதியம் மட்டும்தான். நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏற்கனவே வந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து செலவு பண்ணியிருக்கோம். எப்படி நாங்கள் வந்து அதெல்லாம் சமாளித்தோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியலை. அப்போ வந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, ஒரு லைன்ஸ் கிளப்புக்கு வந்து நாங்கள் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்கள் அனுப்புகிறோம். அப்போ வந்து சபரி என்னை பார்த்து கேட்குறான், என்னம்மா என்னை பிச்சை எடுத்து காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி மாதம், ஆனால் குழந்தை வந்து மார்ச் மாதம் தவறிட்டான். அந்த ட்ரஸ்ட்லேருந்து எங்களுக்கு பைசாவே வரல. அப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து தான் அவனுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் அவனுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனுடைய உடல் வாகெல்லாம் வந்து ஒரு வயசானவங்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ மார்ச் 1ஆம் தேதி வந்து நாங்கள் வைத்தியர்கிட்ட நான் போய் கேட்கும்போது, அந்த போன இதில் கூட சொல்லியிருப்பேன், அவர் வந்து முகம் கொடுத்து எங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அதிசயெல்லாம் நடந்து அவனோட ஆத்மா அவங்களுக்கு காட்சி கொடுத்தது, அதெல்லாம் வந்து நாங்கள் வைத்தியர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதியே குழந்தை வந்து என்னோட கடவுளை ஒரு அசரீதியாக வந்து என்னோட வைத்தியத்துக்கு வந்து நீ மருத்துவம் பண்ணுவ, என்னோட ஆயுசுக்கு நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் என்கிட்ட அசரீதியாக வந்து சொல்லிட்டான். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே உங்கள் குழந்தைக்கு வந்து நாடி துடிப்பே கிடையாது. அதனால தான் எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்கிறது, இந்த விஷயம்லாம் அதிசயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதோட மகத்துவமே தெரியறது அப்படின்னு அந்த வைத்தியர் வந்து சொன்னார். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அந்த வைத்தியருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் அவரும் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆத்மா தெரிஞ்சது, அந்த இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன, அதாவது சபரிநாத் வந்து முதல்லையே ஐயப்பனுடைய இதில் ஆரம்பித்து முடிவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, எப்போதுமே சபரிநாத் வந்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னாக்கா நல்லா பேசுவான், ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுவான். அப்போ எங்கள் அக்காவோட மச்சினர் வந்து 18வது வருஷம் சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருக்காரு. மார்ச் 13, 2009 சபரிநாத் வந்து இறக்குற நாள் வெள்ளிக்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு சபரியை பார்க்கறதுக்கு.
நல்லா உட்காந்து ஜம்முன்னு மத்தியானம் அவன் அவர்கிட்ட வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசுனான்னு தெரியாது, ரூமில் ஏதோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி 2009 தவறியாச்சு. சனிக்கிழமை 14ஆம் தேதி வந்து இவருக்கு வந்து எங்கள் அக்காவோட மச்சினர் ஸ்ரீனிவாசன் பேர், அவருக்கு வந்து இருமுடி. அப்போ அவருடைய குருசாமிக்கு வந்து ஐயப்பன் சாமி வந்துருச்சு. வந்துட்டு இந்த மாதிரி கேட்டார், நீ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நெய் தேங்காய் எடுக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்க, ஆனால் ஏன் வந்து நீ நெய் தேங்காய் எடுக்கலை அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, குழந்தை வந்து நேத்தே தவறிட்டான், அதனால எடுக்க முடியாது அப்படின்னும் போது அந்த சுவாமி ஐயப்பன் சுவாமி அவர் சொல்கிறாரு, சாஸ்திரத்திலேயே இல்லாதது, இறந்தவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் இந்த குழந்தையோட நெய் தேங்காய் வந்து எனக்கு வந்து சேரணும், அதனால் நீ கண்டிப்பாக அவருடைய பேரை சொல்லி நீ நெய் தேங்காய் எடுக்கணும் அப்படின்ட்டு. 13ஆம் தேதி குழந்தை இறந்தாச்சு. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவனுடைய பேருடைய நெய் தேங்காய் வந்து அந்த ஐயப்பன் கிட்ட போயிடுச்சு. அதாவது ஐயப்பன் மூலமே அவனுடைய கரு உண்டாகி அவனுடைய அந்த ஆத்மா, நெய் தேங்காவுடைய அர்த்தமே அதுதான். தேங்கான்றது உடல், அந்த உள்ள இருக்கிற நெய் வந்து நம்மளோட ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அப்படியே அந்த ஐயப்பன் கிட்டேயே வந்து சரணடைஞ்சிடுச்சு. இதெல்லாம் தான் வந்து சபரி இருக்கும்போது நடந்த மிராக்கிள்ஸ். ஆனால் எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சதை தவிர எதுவுமே எங்களால் உணர முடியலை. அதுக்கப்புறமா தான் அவனுடைய அந்த ஆத்மாவை காட்சி கொடுத்த உடனே அருள்வாக்கு சொன்ன அந்த வித்யாமா மூலமாக இவர் ஞானேஸ்வருடைய ஸ்வரூபம்னு தெரிஞ்ச உடனே அவரே எங்களுக்கு வழிகாட்டு வரன்ட்டு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு வழிகாட்டி, எல்லாமாவும் அம்மாவா அப்பாவா குழந்தையா தெய்வமா எங்கள் வீட்டில் வந்து ஞானேஸ்வர் வந்து இப்போ இருந்துட்டு இருக்காரு. இதுதான் என்னுடைய ரொம்ப அற்புதமான அதிசயமான மனம் உருகிற விஷயங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்ததும். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மகான்களை பற்றின கதைகள் வந்து நான் திரும்ப சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். நமஸ்காரம். ராமகிருஷ்ண ஹரி.